ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டிசிஷன் நம்ம வாழ்க்கையை மாற்றும். என்ன சொல்ல வரோன்னா கிளியராக சொல்ல வரோம்னா மணி, சக்ஸஸ் அண்ட் ஹாப்பினஸ் ஸ்டார்ட் வித் ஒன் ரைட் டிசிஷன். ஒரு பணமாக இருக்கட்டும், இல்லை நம்மளது ஒரு சக்ஸஸ், நம்மளது ஒரு முயற்சி, நம்மளது சந்தோஷம், இது எல்லாத்தையும் ஒரே ஒரு டிசிஷனில் தான் அடங்கியிருக்குது. என்னென்னு உங்களுக்கு நல்லா புரியிறாப்புல நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேச போகிறேன். அதுக்கு முன்ன ஒரு ரிக்வெஸ்ட்டு, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னுடைய வீடியோது லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நான் நிறைய மணி சேவிங்ஸ் டிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு போய் சேரும், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். ப்ளீஸ் வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னே ப்ளீஸ் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுதான் என்னோடய அன்பான ஒரு ரிக்வெஸ்ட்டு. இந்த வீடியோ ஏற்கனவே பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை புதுசாக பார்க்குறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்கிறது ஒன்று தான். நான் நிறைய மணி சேவிங்ஸ் டிப்ஸ் போட்டிருக்கேன், கோல்டு சேவிங் டிப்ஸ் போட்டிருக்கேன். எல்லாம் தனித்தனியாக நான் ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். அது வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். என்னுடைய தனிப்பட்ட ஒரு லைஃப்பில் என்ன நடந்திருக்கு அதை பற்றி தான் நான் பேசியிருக்கேன் எல்லா வீடியோலையும். ஸோ ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன், வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள் டைம் இருக்கும்போது. தேங்க்யூ. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பேசலாம். வாங்க போய் பேசலாம். சரி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன் இப்போ உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நிறைய ஒரு ஒரு 100 டிசிஷன் நம்ம எடுத்தாலும் அதில் நம்மளோட வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணுறது ஒரே ஒரு டிசிஷன் தான். நம்ம நிறைய யோசிப்போம், இது செய்யலாமா அது செய்யலாமா, அப்படி நிறைய யோசிப்போம் நம்ம. ஏன் அதுக்கு என்ன ஒரு நோட்புக்கில் எழுதுவோம், நான் இப்படி செய்ய போகிறேன், இந்த இடத்துல இடம் வாங்க போகிறேன், இந்த இடத்துல நான் 1+2 BHK கட்ட போகிறேன், இந்த இடத்துல சிங்கிள் பங்களோ கட்ட போகிறேன், நான் இப்படி நம்ம போய் எண்ணிக்கிட்டே போகலாம். நம்ம நிறைய டிசிஷன் எல்லாம் எடுக்கலாம். ஆனால் ஒரே ஒரு ரைட் டிசிஷன் மட்டும் போதும். ஒரே ஒரு நல்ல யோசனை பண்ணி அது நம்மளுக்கு சக்ஸஸ் கொடுக்குறாப்புல இருக்கிறாப்புல இருந்து ஒரே ஒரு டிசிஷன் தான் நம்மளோட வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போய் சேரும். ஓகேவா? அது என்னென்னா த டிசிஷன் யூ டேக் டுடே கேன் ஷேப். அது என்ன சொல்கிறது, அது ஒரு கரெக்டான ஒரு ஷேப்பில் கொண்டு நம்மளுக்கு நிறைய விஷயத்தை கொண்டு வர செய்யும். அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் தேவை. இப்போயும் என்னுடைய பழைய ஆஃபீஸில் ஒரு பாஸ் சொல்லுவாங்க, யூ ஆல்வேஸ் டேக் ஒன் டிசிஷன் ஃபார் 5 இயர்ஸ் டைம். அப்படி ஒரு 5 வருஷத்துக்கு நம்ம அந்த 5 வருஷத்துக்குள்ளே அந்த டிசிஷனை நம்ம முடிக்கிறாவில் பார்த்துக்கணும். அதுக்காக ஒரு சூப்பரான டிப்ஸ் என்ன, போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங் டிபாசிட். அது ஒரு 5 வருஷத்துக்கு நம்ம கரெக்டாக கட்டிகிட்ட போனால் நம்மளுக்கு சூப்பரான ஒரு கம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம ஒரு பெரிய அமௌண்ட்டை எதிர்பார்க்கலாம். என்னென்னா இட் குல் பி யோர் ஃபைனான்ஷியல் டிசிஷன், இல்லை ஒரு கெரியர் டிசிஷன், இல்லை ஒரு ஹெல்த் டிசிஷன், ஒரு சிம்பிளி டிசிஷன். அது நம்மளோட பெட்டர் ஒரு லைஃப்பில் கொண்டு போகிறாப்புல இருக்கும். அதுதான் இந்த வீடியோ ஆரம்பத்திலே சொல்கிறேன். ஒரு டிசிஷன் நம்ம எடுக்கிறது வாழ்க்கையில் ஒரு பெரிய சக்ஸஸை கொண்டு வரும் நான் சொல்கிறேன். இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு ரைட் ஃபைனான்ஷியல் டிசிஷன் எடுக்கணும். என்னென்னா நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. பட் அதில் அதை எல்லோரும் எப்படி ஃபைனான்ஷியலி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுறாங்கன்னு அங்கே தான் ஒரு கொஸ்டின் இருக்குது. எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க, ஆனால் சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை. அதை நம்ம எப்படி ஃபைனான்ஷியலி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரோம், அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ எதுக்கு நான் சொல்கிறேன் இப்படின்னா, ஒரு பணம் சம்பாதிக்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை, ஆனால் அந்த பணத்தை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லாக வாய்ஸ்லியாக எவ்ரி இம்பார்ட்டண்ட் டிசிஷனுக்கு நம்ம எப்படி கொண்டு போகிறோமே அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. லெட்ஸ் என்ன சொல்ல ஸ்டார்ட் சேவிங் எவ்ரி மந்த். அது ஈவன் ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் நம்ம சேவிங் பண்ணதுக்கு அங்கே ரொம்ப ஒரு முக்கியமான இடத்த கொடுக்கணும். தென் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை கொண்டு வரணும். எமர்ஜென்சி ஃபண்டை எப்பயுமே இருக்கிறாப்புல பாருங்கள். தென் இன்வெஸ்ட் கன்சிஸ்டன்ட்லி த்ரூ SIP இருக்கும், இல்லை ரெக்கரிங் டிபாசிட்டாக இருக்கும், இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங் டிபாசிட். ரெண்டு விதமான ரெக்கரிங் டிபாசிட் நான் சொல்கிறேன். போஸ்ட் ஆஃபீஸில் ரெக்கரிங் டிபாசிட் தனியாக நான் வச்சுருக்கேன். அது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்காக 5 வருஷத்துக்கு இருக்கும்.
தென் வந்து அதர் ரெக்கரிங் டெபாசிட் பேங்க்கில் இருக்கும். ஓகேவா? நான் ரெக்கரிங் டெபாசிட் வந்து 2 விதமாக பிரித்து வச்சுருக்கேன். ஒன்று வந்து நார்மல் ரெக்கரிங் டெபாசிட், அது வந்து நம்மளது இயர்லி டூருக்காக, இல்லை வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸாம் பசங்களுக்கு வந்து செமிஸ்டர் இருக்கும்ல, எவ்ரி 3 months அப்போ ஒரு பேமெண்ட் பண்ணுறாப்புல இருக்கும். எனக்கு அதுக்கு தனி ஒரு ரெக்கரிங் டெபாசிட் வச்சுருப்பேன். தென் வந்து ஒரு நகை சீட்டு போட்டிருப்பேன். அதுக்கு வந்து மேல்கொண்டா வந்து ஒரு பணம் தேவைப்படும்ல, அதுக்காக ஒரு தனியாக ரெக்கரிங் டெபாசிட்டு அப்படின்னு விதமாக நான் வந்து ஒரு ரெக்கரிங் டெபாசிட் போட்டிருக்கேன். தென் வந்து லாங் டேர்முக்காக வந்து அது வந்து இடம் வாங்குறதோ, வீடு வாங்குறதோ, இல்லை நம்மளது ரிட்டையர்மெண்ட்டோ ஏதோ அதுக்கு 5 வருஷமாக பிரித்து போட்டிருக்கேன். ஸோ ரெண்டு விதமான ரெக்கரிங் டெபாசிட் இந்த இடத்துல நான் வந்து சேவிங் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுதான் சொல்கிறேன், இன்வெஸ்ட் வந்து கன்சிஸ்டன்ட்லி வந்து த்ரூ எஸ்ஐபி ஆர் எனி அதர் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி சேவ் பண்ணாமல் பாருங்கள். ஆனால் வந்து ஒன்றே சொல்கிறேன், ஒரு அவாய்ட் அன்னெசரி எக்ஸ்பென்சஸ். நம்மளுக்கு வந்து ஒரு டெம்ட் வரும், எனக்கே வரும், நான் இல்லைன்னு சொல்லலை. நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கே நிறைய டெம்டேஷன் இருக்கும். நம்ம வந்து ஒரு டாப் வாங்கலாமா, இல்லை ஜீன்ஸ் வாங்கலாமா அப்படின்னு ஒரு மனம் வந்து ஒரு அப்படியே அலப்பாயிரம்ல ஒரு சில சமயத்தில். அந்த இடத்துல வந்து நான் வெடி சேர்ந்துடும் போது நான் வந்து அதை ரொம்ப தடவை யோசிப்பேன், இது வந்து எனக்கு தேவையா, இது ஏற்கனவே இவ்வளோ இருக்குல்ல, இது தேவையா அப்படி சொல்லிட்டு வந்து நான் அதை மறந்துடுவேன். அப்படி தான் நான் செய்கிறேன். நான் வந்து உங்களுக்கு இதே மாதிரி செய்யணும்னு நான் சொல்ல வரல. அவாய்ட் பண்ணுங்கள் அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் பண்ணதுக்காக. ஆனால் வந்து நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று சொல்கிறேன், நான் ஒரு ஸ்மால் சேவிங் இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, சேவிங் ஸ்மால் டுடே, அது வந்து நாளைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வெல்த்தை வந்து உண்டாகும். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்ன நான் வந்து நிறைய எல்ஐசி பாலிசியெல்லாம் ஓப்பன் பண்ணியிருந்தேன், எஸ்ஐபி ஓப்பன் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி அது வந்து ஒரு பெரிய ஒரு ஆலமரம் மாதிரி வளர்ந்து வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பர்பஸ் கொண்டு வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். நான் அதான் சொல்கிறேன், நான் ப்ளீஸ் தயவு செய்து இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள். அது சின்ன அமௌண்ட்டாக இருக்கட்டும், நோ ப்ராப்ளம், சேவிங் பண்ணதுக்கு பாருங்கள். ரெண்டாவது நான் என்ன சொல்ல போகிறேன்னா வந்து, யுவர் டிசிஷன் வந்து ஷேப் பண்ணுற உங்கள் லைஃபு. உங்களது ஒரு டிசிஷன் வந்து உங்கள் லைஃப்பை வந்து ஷேப் பண்ணுறாப்புல பாருங்கள். இந்த லைஃப் வந்து ஒரு என்ன சொல்கிறது, நம்ம இன்றைக்கி சின்னதாக நம்ம இன்றைக்கி வாழ்கிறோம்னா வந்து அதுக்கு வந்து ஒரு ரிசல்ட் வந்து நாளைக்கு வந்து ஒரு பெருசாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கிடைக்க போகுது. அப்படி தான் ஒரு அர்த்தம். என்ன சொல்லணும் வந்து, லைஃப் வந்து இன்றைக்கி நம்ம வந்து சின்னதாக வாழ்ந்தால் நாளைக்கு வந்து நம்ம வந்து அந்த லைஃப் வந்து பெருசாக ஒரு ஆடம்பரமாக நம்ம வாழ முடியும். அதுக்காக வந்து இப்போ நீங்கள் வந்து நிறைய வந்து புக்ஸ் படிக்க பாருங்கள். டைம் இருக்கும்போது ஒரு புது ஸ்கில் படிக்கிறாப்புல பாருங்கள். வந்து உங்களது ஹெல்த்தை வந்து நல்லா வந்து நல்லா வச்சுக்கோங்க. நம்ம ஹெல்த்து நல்லா இருந்தால் நம்ம சேவிங் பண்ண முடியும், நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், போய் பாருங்கள். அது வந்து அந்த மோட்டிவேஷன் டிப்ஸில் இருக்கும். நம்ம ஹெல்த்தை வந்து நம்ம எப்படி நம்ம கவனிக்கிறோமோ அப்போ தான் நம்மளது எதிர்காலம் நம்மளுக்கு வந்து அதை நோக்கி போய் நல்லபடியாக கொண்டு போய் சேரும். தென் வந்து ரொம்ப டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள் பாசிட்டிவ் பீப்புள்கிட்ட. நிறைய பேர் இருக்காங்க, நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கொலீக்ஸ் இருக்காங்க, சொந்தம் பந்தம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் பீப்புள்கிட்ட வந்து நம்ம வந்து பழகுறாப்புல பார்த்துக்கணும். ஸ்மால் டெய்லி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம வந்து க்ரியேட் பண்ணால் அது வந்து ஒரு ஓவர் எ டைம் வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொண்டு வரும். சொல்கிறேன், நான் என்ன சொல்ல உங்களுக்கு புரிய வருது. நம்ம இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் அது வந்து ஒரு நல்ல ஒரு பெருசாக ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை நம்மளுக்கு வந்து ரொம்ப சீக்கிரத்தில் கொண்டு வந்து சேரும். தென் தேர்ட் நான் என்ன சொல்ல போகிறேன்னா வந்து, சக்ஸஸ் வந்து ஒரு லக்கு இல்லை, சக்ஸஸ் இஸ் நாட் எ லக்கு. இன்னும் வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஆஃபன் வந்து, நான் வந்து ரொம்ப லக்கி, நான் வந்து நிறைய பணம் சேர்த்து வச்சதுக்காக ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை. ஆனால் சக்ஸஸ் வந்து ரியலி சொல்லப்போனால் அது நம்மளது ஒரு ஒழுக்கம், நம்மளது ஒரு கன்சிஸ்டன்ட், நம்மளது ஒரு டெடிக்கேட்டட் ஒரு மோட்டிவ், அப்படி தான் சொல்லுவேன் நான். சக்ஸஸ் வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரு மேஜிக் இல்லை, அப்படியே வந்து பட்டு நம்ம இன்றைக்கி தூங்கி காலையில் எழுந்தால் நம்மளுக்கு வந்து உடனே லக்கு வரும், அப்படி ஒன்றும் ஒரு மேஜிக் இல்லை.
சக்ஸஸ் வந்து ஆஃபன் கம்ஸ் வந்து ரைட் டிசிஷன் நம்ம வந்து கன்சிஸ்டண்டாக எடுத்து அதை நம்ம வந்து நடவடிச்சு கொண்டு வந்தால் தான் நம்மளுக்கு வந்து அது ஒரு லக்குன்னு சொல்ல முடியும். அது மொத்தத்தில் நான் சுருக்கமாக சொல்ல வரேன் வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் இருந்தால் அது எந்த ஒரு மனுஷனாக ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒரு கன்சிஸ்டன்ட் இருந்தால் அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரைட் டிசிஷனை கொண்டு போயிருந்தால் நமக்கு நிஜமான லக்கு கிடைக்கும். ஒரு சின்ன உதாரணம் இந்த சொல்ல போகிறேன். வந்து ஒரு குழந்தை வந்து நல்லா படிக்கும், ஸ்கூல் போகும், டியூஷன் போகும், படிக்கும். அது படித்தா தான் அது வந்து அது நல்ல ஒரு மார்க்ஸ் கிடைக்கும், நல்ல ஒரு பர்சன்டேஜ் கிடைக்கும், நல்ல ஒரு காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும். அந்த பிள்ளைக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்ல மார்க்ஸ் கிடைக்கல, அந்த இடத்துல நீங்கள் லக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த பிள்ளையோட வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் படிப்பில் இருந்துச்சு ஆரம்பத்துலேருந்து. அது வந்து ஒரு ரெகுலராக படித்து எல்லாத்தையும் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். அப்போ தான் அந்த பிள்ளைக்கு வந்து நல்ல ஒரு மார்க்ஸ் கிடச்சிக்குது, நல்ல ஒரு காலேஜில் அட்மிஷன் கிடச்சிது. அது வந்து ஒரு மேஜிக்கல் லக் கிடைக்கல. சொன்னால் நல்லா உங்களுக்கு புரியிறாப்புல நான் சொல்லியிருக்கேன் அந்த எக்ஸாம்பிள். ஸோ வந்து நிறைய பேர் வந்து நிறைய மக்கள் வந்து இதில் வந்து என்ன கிவ் அப் பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு தடவை ஒரு சின்னதாக ஒரு ஃபெயிலியர் வந்துருச்சுன்னா அவங்க வந்து உடனே வந்து நான் தோந்துட்டேன்னு வந்து டீமோட்டிவேட் ஆகுறாங்க. அப்படி ஆகக்கூடாது. சேவ் பண்ணுங்கள். உங்களது லைஃப் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டில் கொண்டு வாங்க. ரியலி வந்து அங்கே தான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் உண்டாகும். நான் என்ன சொல்ல வரேன், 4வது பாயிண்ட்டாக நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து நான் 1 2 சொல்லிட்டு வரேன் பாரு. 4வது பாயிண்ட் நான் என்ன சொல்ல வந்து டோன்ட் லெட் யுவர் ஃபியர் கண்ட்ரோல் யுவர் ஃபியூச்சர். உங்களது பயம் வந்து உங்களது ஃபியூச்சர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாவில் வைக்காதீங்க. நிறைய பேர் வந்து ஒரு அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்னென்னா வந்து ஐயோ நான் ஃபெயில் ஆகிட்டேனே, நான் என்ன செய்வேனே, நான் அடுத்தது நெக்ஸ்ட் நான் என்ன செய்வேனே அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சில பேர் வந்து அங்கே வந்து ஐயோ நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டேனே, இப்படி ஆயிடுச்சு அப்படி நொந்து ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க. அப்படி செய்யக்கூடாது. அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு கம்பீரமாக ஒரு சிங்கம் மாதிரி எழுந்திரிச்சு நடந்து நம்ம வந்து நம்மளது வாழ்க்கையை வந்து ஓடத்துக்கு பார்க்கணும். ஃபியர் வந்து நம்மளது பயம் வந்து நம்மளது லைஃப்பை வந்து ஸ்டாப் பண்ணிடும். ப்ளீஸ் பயப்படாதீங்க. தப்பு நடக்கும், நம்ம வாழ்க்கையில் தோல்விகள் வரும், சோதனைகள் வரும். அதையும் தாண்டி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இதை பற்றி. ஃபியர் வந்து ஒரு பயம் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து என்ன சொல்லுது ஒரு ஸ்டாப் பண்ணிடும். அது வேலைக்கு போகக்கூடாது, நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸை ஒழுங்காக கொண்டு வர முடியாது, இப்படிலாம் நிறைய பிரச்சனை கொண்டு வரணும். ஆனால் இந்த இதனால் நம்ம வந்து புதுசாக நம்ம கற்றுக்கிறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஒரு புதுசாக வந்து இன்வெஸ்ட் பண்ணதுக்கு நம்மளுக்கு வழி பிறக்கும். நம்மளது வாழ்க்கையை வந்து சேஸ் பண்ண ஒரு புது கனவுகளை கொண்டு வரும். ஸோ வந்து இந்த ரிஸ்க் வந்து நம்ம வந்து எடுத்து தான் ஆகணும். ஸோ எப்படி சக்ஸஸ்ஃபுல் பர்சன் வந்து பயந்து தான் அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறாங்க ஜெயிச்சு வராங்க. ஸோ பயம் இருந்தால் நீங்கள் தோற்று போடுவீங்க. அந்த இடத்துல வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும், அப்போ நீங்கள் ஜெயிச்சு வருவீங்க. இப்போ வந்து ஒரு லாஸ்ட்டாக 5th பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னு வந்து கிரியேட் யுவர் ஃபியூச்சர் யூ வாண்ட். உங்களது எதிர்காலம் வந்து உங்களுக்கு வந்து எப்படி வரணும் அப்படி நீங்கள் உண்டாக்கணும். இமேஜின் ஒரு வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம் வந்து இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் கொண்டு வர முடியும், ஒரு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொண்டு வரணும், ஒரு சக்ஸஸ்ஃபுல் கெரியர் கொண்டு வர முடியும், ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பத்தை நம்ம வந்து உண்டாக்க முடியும். இதுமாதிரி வந்து நம்ம சொல்லிக்கிட்டே லிஸ்ட் வச்சுக்கிட்டே போகலாம். ஸோ அதுதான் சொல்கிறேன், எவ்ரிதிங் பிகின்ஸ் வித் ஒன் டிசிஷன். அதான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நம்ம இன்றைக்கி எடுக்கிற முடிவு நம்ம எதிர்காலத்தை வந்து நம்ம சந்தோஷமாக வச்சிருக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக வந்து நான் சொல்லி புரிய வச்சுருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். த பெஸ்ட் டைம் நீங்கள் வந்து எடுக்கிறது ஒரு டிசிஷன் இன்றைக்கி எடுத்தால் தான் வந்து உங்களது நெக்ஸ்ட் 5 வருஷம் ரொம்ப சந்தோஷமாக போகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வீடியோ நம்புகிறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டன் கொடுத்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ப்ளீஸ் லைக் பட்டன் கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ.